பாவப்பட்ட தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கமாக உலக தமிழர்களுக்கு வணக்கம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம தொடங்குவோம். என்னைக்கு இவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்களோ அப்போவே மக்கள் பாவப்பட்ட மக்களாயிட்டாங்க. அப்படிங்கிறதால பாவப்பட்ட தமிழர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த சூழலில் இந்த பெங்கல் புயல் அப்படிங்கிறத திமுக ஆரம்பத்திலேருந்தே குறைச்சி மதிப்பிட்டாங்க. இதுதான் உண்மை. இவங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மழை பெய்யல, பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்தோம், நல்ல வேளை சென்னை தப்பிச்சுக்கிச்சு, அதனால் வேறு எங்கேயுமே பிரச்சனை இருக்காது, சென்னையை பற்றி பேசினா தானே மீடியாக்கள் அதை கூட்டிகிட்டு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ரொம்ப சுலபமாக அணுகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட கேவலமாக அணுகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும். இதுக்கு உதாரணமாக ஒரு புகைப்படம் செய்தி கிளிப்பு போடுறேன், நீங்களே பாருங்கள். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கடந்த 30ஆம் தேதி கொடுத்த ஒரு பேட்டி. பெங்கல் புயலால் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறதே இல்லை, 2648 புகார் தான் எங்களுக்கு வந்துச்சு, அதில் 2624 புகார்களுக்கு நாங்கள் தீர்வு கண்டுட்டோம், இதனால் இனிமேல் புயலால் எந்த பாதிப்புமே இல்லை, இப்படி தான் வாய்ஸ் சவடால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதோட மீட்சி எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, திமிரா பேசின அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் மக்கள் புரட்சி வெடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. புயல் நிவாரண பணிகளை பார்வையிடுறதுக்காக போன அமைச்சர் பொன்முடி மேலே சேத்தவாரி இறைச்சிருக்காங்க மக்கள். இதுதான் உண்மையிலேயே திமுகவினருக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தரமான பரிசாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது சட்டத்திற்கு புறம்பானது. 1000 தான் இருந்தாலும் ஒரு அமைச்சர் அவரை நீங்கள் சேரவாரி இறைச்சிருக்க கூடாது அப்படின்னு நடுநிலையாளர்கள் வேணால் பேசிட்டு போட்டோம். ஆனால் அது நடுநிலை பேச்சாக இருக்காது, நடுநிலையாளர்கள்ங்கிற போர்வையில் பேசுகிற பேச்சாக தான் இருக்கும். மக்கள் 3 நாளாக சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நைட்டு 12 மணிக்கு 1,80,000 கனஅடியை திடீர்னு திறந்து விட்டீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் நல்ல வசதியானவர், செல்வாக்கானவர், உங்கள் வீட்டில் காசு இருக்குது, ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள்லாம் இருக்குது, படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு வீடு ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுது. உயிரை காப்பாற்றி ஓடுவீங்களா, இல்லை நாளைக்கு சாப்பிட காசு வேணும்னு அரிசி பருப்பு எடுத்து வைப்பீங்களா? உயிரை காப்பாற்ற தானே ஓடுவோம், இதுதான் மனித இயல்பு. ஆனால் நம்ம திமுகவினர் என்ன தெனாவட்டா தெரியுமா, சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருக்காங்க, வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியுதே, ஒரு 10 நாளைக்கு தேவையான ரேஷன் பொருள் கூட வாங்கி வைக்க தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிற தெனாவட்டில் எழுதிட்டு இருக்காங்க. இவன் வீட்டிலலாம் வெள்ளம் பூந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது புரிய வரும். திடீர்னு வெள்ளம் வந்ததால் மக்களால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. 3 நாளாக சாப்பிடல, என் பிள்ளைங்க சாப்பிடல, எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்லன்னு ஒரு பெண் கதறி அலறதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு பிரச்சனையில் குடிக்க தண்ணி இல்லை, ஊரெல்லாம் தண்ணி, ஆனால் குடிக்க தண்ணி இல்லை. இப்போ நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். குடிக்கவே தண்ணி இல்லை. இந்த செவிலியர் கல்லூரி அப்படிங்கிறது விழுப்புரத்தில் இருக்குது. அங்கே விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இருக்காங்க. பஸ்ஸு கிடைக்கிற இடத்துக்கு பிரிஞ்சு போகிறவங்க போயிட்டு இருக்காங்க. குடிக்கவே தண்ணி இல்லை. 2 நாளாக என்ன பண்ண முடியும்? இருக்கிற தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு குடிச்சிக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எதுக்குமே வழி இல்லை. இப்போ மாணவிகள் எல்லாமே திரும்பி போயிட்டுருக்காங்க. இன்னும் பல மக்கள் கிராமப்புறங்களில் ஒருவேளை சோறு கூட இல்லாமல் 3 நாளாக கடந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த புயலை இவங்க ரொம்ப கேவலமாக அணுகுனது தான். சென்னையை மட்டும் காப்பாற்றினா போதும்னாங்க. இப்போ விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாமே வெள்ளத்தில் சிக்கி தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கு. இல்லை கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலையில் உச்சபட்ச பாதிப்பு அப்படிங்கிறது. மக்கள் சாப்பிட வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே மறியல் நடத்திட்டு இருக்காங்க. இங்கேருந்து போகிற அமைச்சர் என்ன பண்ணணும்? இறங்கி போய் மக்களை அணுகணும். ஓட்டு கேட்டு ஊடாக போய் காலில் உழுவ தெரியுதுல்ல. இப்போ போனால் என்ன, அவன் துன்பத்தில் இருக்கிறப்ப போய் நீ இறங்கி போய் நீ ஒன்றும் அவனை அப்படியே தூக்கி போய் சோறு ஊட்டி விட்டு வர வேணாம். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்கி போய் ஒரு ஆறுதல் சொன்னாலே வேலை முடிஞ்சிருச்சு. பொன்முடி ரொம்ப தெனாவிட்டா, பொன்முடியும் அவர் மாவன் கௌதம சிகாமணியும் கார்லேயே உட்காந்துட்டு பதில் சொல்கிறது. அப்படியா? சரி, எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு, எல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம திராவிட மாடல் ஆட்சி இல்லை, அதெல்லாம் தூக்கி நட்டுருவோம் பாருங்க இன்னும் 2 நாளில், இப்படியே பேசிகிட்டு இருக்கிறது. மக்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவங்க கால் சேத்துல பற்றக்கூடாதான், கார்லேயே உட்காந்து பதில் சொன்னாங்க. விளைவு மக்களோட கோபத்துக்கு இன்றைக்கி ஆளாயிருக்கார் ஒரு அமைச்சர். இது தொடரும், மாற்றமே இல்லை, தொடரும். இவங்க ஆண்டு கழிக்கிற லட்சணத்துக்கு இது தொடரும். அதுதான் உண்மையான மக்கள் ஜனநாயகமாக இருக்கும். என்ன பண்ணாங்க? மக்கள் சேத்த வாரி இறைச்சிட்டாங்க. வெள்ளையும் சொல்லியம்மா தெரிய போய் தானே நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்க, இந்தா நீயும் வச்சுக்க அப்படின்னு சேத்த வாரி இறைச்சாங்கன்னு கூட இதை நம்ம சொல்லிட முடியாது. இறைக்கப்பட்டது சேரு தான், ஆனால் அவங்க வயிற்றெரிச்சலோட மண்ணை வாரி இறைச்சிருக்காங்க. நீங்களாம் நாசமாக போயிடுவீங்கடா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். மக்கள் அந்த அடிப்படையில் தான் மண்ணை வாரி இறைச்சிருக்காங்க. இயலாதவன் என்னங்க பண்ணுவான்? இருக்கிறவன் எங்கேயோ எப்படியோ தப்பிச்சு போகிறான், ஏதோ பண்ணிக்கிறான். இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? பாவம் இல்லை, அதை கொட்டிக்கலாமா?
இன்றைக்கி தமிழக அரசு நிவாரணம் அப்படிங்கிறத இப்போ அறிவிச்சிருக்கு. அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, தமிழக அரசுக்கும் சரி, தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, அடிப்படை அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்குது. ஒரு கோழிக்கு எவ்வளோ நிவாரணம் தெரியுங்களா கொடுத்துருக்காங்க? எவ்வளவோ ஆடு மாடுகள் கால்நடைகள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. பலர் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. ஒரு விவசாயி 20 ஆடு வச்சு மேய்க்கிறான்னா அந்த 20 ஆடு தான் அவனுக்கு வாழ்வாதாரமே. அது குட்டி போட்டு ஏதோ வருஷத்துக்கு 4 குட்டியை விற்று சாப்பிட்டுட்டு இப்படி தான் இங்கே பொழப்பே ஓடும். இப்போ ஏகப்பட்ட பேரோட ஆடு மாடுகள் இறந்து போச்சு. விவசாய பயிர்கள் எல்லாமே மூழ்கி போச்சு. இது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஒரு கோழி 100 ரூபா நிவாரணம் கொடுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது ஒன்றும் பிராய்லர் கோழி இல்லை. யாரும் பிராய்லர் கோழி விவசாயி வளர்க்க போகிறதில்ல. ஒரு எல்லாமே நாட்டுக்கோழி தான் வளர்க்குறாங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி கறி கடையில் 460 ரூபா விற்கிது. எங்கள் ஊரில் உயிர்கோழி 400 ரூபாய்க்கு மேலே விற்கிது. கடையில் வாங்குறதே 100 ரூபா ஒரு கோழி கொடுத்தா அவன் எப்படிங்க பொழைப்பான்? 100 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு 10 கோழியை ஒருத்தன் இழந்திருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட அவனுக்கு 4000 ரூபா நட்டம். அவனுக்கு 10 கோழிக்கு என்ன கணக்கு? இது 1000 ரூபா கொடுத்தா அவனால் என்ன பண்ண முடியும்? 2 கோழி தான் வாங்கி மறுபடியும் மேய்க்க முடியுமா? என்னங்க இது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. முன்ன காசு போட்டு கறி வாங்கி தின்றுருந்தா முதலமைச்சருக்கு தெரியும். உங்களுக்கு சேகர் பாபு வாங்கியாந்து கொண்டாந்து கொட்டிடுவார் வீட்டில். கறின்னு ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டால் சேகர் பாபு கொண்டாந்து இறக்கிட்டு போயிடுவார். அவர் தானே இந்த உங்கள் வீட்டுக்கு உண்டான மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்குறவர். அவர் கொண்டாந்து இறக்கிட்டு போயிடுவார். கோழி வேணுமா ஆடு வேணுமா என்னன்னு. அதனால் உங்களுக்கு விலை தெரியல. 100 ரூபா கொடுத்தா எப்படிங்க அவன் பிழைப்பான்? ஒரு ஆட்டுக்கு 4000 ரூபா. ஆட்டு புழுக்க கூட ஒரு சட்டி வாங்க முடியாது 4000 ரூபாயை வச்சுக்கிட்டு. 4000 ரூபாய்க்கு எப்படிங்க? செம்மொழி ஆடு வெள்ளாடு எல்லாத்துக்குமே ஒரு ஆடு இறந்து போயிட்டா அதுக்கு 4000 ரூபா. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு ஓரளவுக்கு வளர்ந்த ஆடு அப்படிங்கிறதே 10,000 ரூபாய்க்கு வாங்கவே முடியாதுங்க. நான் போன மாதம் கூட ஒரு கிடா வெட்டு ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன். 14,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கினேன். 1 கிலோ ஆட்டுக்கறி 800 ரூபா விற்கிதுங்க. என்ன கொடுமைங்க இது? 4000 ரூபா கொடுத்தா எப்படிங்க ஆடு வாங்கி மேய்ப்பான்? இதோட அவன் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு என்னங்க பண்ண முடியும் சொல்ல? யோசிச்சு பாருங்கள். ஒரு மாட்டுக்கு 38,000. கறவை மாடு அப்படிங்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு கறவை மாடு அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப விலை கம்மியாக இருக்கையிலேயே ரொம்ப குறைவாக பால் கறக்கிற மாடு எடுத்துக்கிட்டால் கூட 60,000 ரூபாய்க்கு கீழே வாங்கவே முடியாது. அவன் எப்படி மாடு வாங்குவான் சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் இதான் மார்க்கெட்டோட விலை அப்படின்னு தெரிஞ்சால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க எந்த பொருளுமே காசு கொடுத்து வாங்குற வேலை கிடையாது. இப்படி திருமணா கொண்டாந்து சேகர் பாபு தள்ளிடுவார். அவங்களுக்கு எங்கெங்க விலை தெரிய போகுது? கோழிக்கு 100 ரூபா, ஆட்டுக்கு 4000 ரூபா, மாட்டுக்கு 38,000. என்ன கொடுமைங்க இது? இதை வச்சு அவன் எப்படிங்க பிழைப்பான்? அதோட சேதமடைந்த குடிசைகளை சரி செய்யறதுக்கு 10,000 ரூபாயாங்க. ஒரு மாட்டு கொட்டா கூட 10,000 ரூபாயில் போட முடியாது இன்றைக்கி. குடிசை எப்படிங்க? செவுறு ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்திருக்கு. சௌரியத்துக்கு நீங்கள் ராத்திரியில் தண்ணியை திறந்து விட்டு போயிருக்கீங்க. இப்போ செவுரெல்லாம் ஊறி போயிருக்கும். இங்கே கிராமப்புறங்களில் மண் செவுறு தான் இன்னும் நிறையா இருக்குது. குடிசைகள் அடிச்சுட்டு போயிருக்கு. 10,000 ரூபாய் வச்சு அவன் என்னங்க 4 பக்கமும் சாக்கு கட்டிக்கிட்டு குடியிருப்பானாங்க? எப்படிங்க 10,000 ரூபா பத்தும்? 10,000 ரூபாயில் உங்கள் வீடு சேதம் அடைஞ்சிட்டா நீங்கள் சரி பண்ணிடுவீங்களா? ஒரு செப்டி டேங்க் கூட க்ளீன் பண்ண முடியாதுங்க 10,000 ரூபாய்க்கு. வெள்ளம் அடிச்சுட்டு போய் செப்டி டேங்க் எல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கே 10,000 கேட்பாங்க. எப்படிங்க குடிசை வீட்டுக்கு 10,000 ரூபா சீர் செய்ய பயன்படும்? யோசிச்சு பாருங்கள். இதோட முழுசாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முன்னுரிமை அளிக்கப்படுமா? நீ வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் அவன் என்ன புளியாமரத்தடியிலையா பொங்கிதுமா? சொல்லுங்க. எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா உலகத்திலே அது இங்கே மட்டும்தான் நடக்கும். கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட முன்னுரிமை அளிக்கப்படும். அதுக்கு இனிமேல் அவன் மனு கொடுத்து அதை அதிகாரிங்க போய் அவன் வீடு ஃபுல்லாக சேதம் அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஆய்வு செய்ய அதுக்கு ஒரு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு அவன் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி அதுக்கு அண்டா குண்டா மீதி மிச்சம் எதாவது இருந்ததுன்னா அதை அடகு வச்சு ஆஃபீஸருக்கு கொடுத்துட்டு அம்மா தாலி ஏதாவது இருந்தால் அதை கொண்டு பேங்கில் வச்சுட்டு இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு வீடு கட்டும் திட்டத்தில் அவன் முன்னுரிமை அடிப்படையில் போய் நிற்கிறதுக்குள்ளே அது வரைக்கும் எங்கே பொங்கி சாப்பிடுவான்? புளியாமரத்தடியிலையா? சொல்லுங்கள். அதேமாரி சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000. என்னத்தை சொல்கிறது? அதாவது இது சாதாரணமாக மழை பெஞ்சு பயிர் நாசமாக போகல அப்படி எடுத்துக்க முடியாது. நாம் ஆற்று வெள்ளம் அடிச்சுக்கிட்டு கரை புரண்டு ஊருக்குள்ளே ஓடி இருக்கு. வயல் ஃபுல்லாக என்ன இருக்கும் தெரியுங்களா? வெறும் ஆற்று மணல் தான் இருக்கும். சீரியஸாக அங்கே இருக்கிற வண்டல் மண் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக மணலை அள்ளி கொண்டாந்து சொருவிட்டு போயிருக்கோம். நீங்கள் சாதாரணமாக ஒரு வயலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வரப்பை விட வயல் பள்ளமாக இருக்கும். இப்போ வரப்புக்கு மேலே மணலை கொண்டாந்து ஃபில் பண்ணிட்டு போயிருக்கோம் ஆற்று வெள்ளம்.
இப்போ பார்க்க முடியாது, இப்போ ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. நான் சவாலாகவே சொல்கிறேன், இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறதால சொல்கிறேன். ஆறு கரை புரண்டு ஓடி ஊருக்குள்ளே வந்திருக்கு. நீங்கள் இஷ்டத்துக்கு ராத்திரியில் தண்ணியை திறந்து விட்றீங்க, எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல். இப்போ மணல் ஃபுல்லாகிருக்கும். ஒரு ஏக்கருக்கு அவன் அந்த மணலை எடுத்து அப்புறப்படுத்தி மறுபடியும் அவன் அந்த வயலை சீர் செய்யறதுக்கே அவனுக்கு 1 லட்ச ரூபா ஆகும். எப்படிங்க 17,000 பத்தம்? அதுக்கு மேலே அவன் விதை வாங்கி அதுக்கு மேலே ஆள் வச்சு அவன் நாற்று விட்டு கிழிஞ்சிருங்க அவன் வாழ்க்கை. இதோட அவன் இப்போ விவசாயி பூச்சி மருந்து குடி சாவறான்னா சும்மா அவங்க சாவறான். இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் தாங்க. என்ன சேதம், அதுக்கு எவ்வளோ தரணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஏதோ பிச்சை போடுறாப்புல போட்டோம் அப்படின்னா இப்படி தாங்க. சும்மா உங்கள் அப்பாவுக்கு செலவு வைக்கிறதுக்கு அங்கே பல லட்சம், இங்கே பல லட்சம், அப்பா பேரில் ஏதாவது ஒன்று கட்டி விடுறதுக்கு பல கோடி, இப்படியெல்லாம் நிதி ஒதுக்கி ஏழைகள் விவசாயிகளை வயிற்றில் அடித்து அப்படி தான் ஒரு வாழ்க்கையை நீங்கள் நடத்தணுமா, இல்லை அப்படி தான் ஒரு ஆட்சி நடத்தி காட்டணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படிங்க 17,000 33% மேலே சேதம் அடைஞ்சிருந்தான். 33% இல்லை, அங்கே எல்லாமே கிட்டத்தட்ட 90% மேலே காலி ஆகி போச்சு. என்ன கொடுமைங்க இது? எப்படிங்க 17,000 ஒரு ஏக்கருக்கு? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு வரப்பு முழுக்க, ஒரு ஏக்கர் முழுக்க மணலாக இருக்குது. அந்த மணலை அள்ளி விற்கவும் முடியாது, அதுக்கு கட்சிக்காரங்க இருக்காங்க எத்துப்பாயன். அதை அள்ளி அவன் கூலிக்கு ஆள் வச்சு அப்புறப்படுத்தி அதை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு விளைநிலம் ஆக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். 17,000 வச்சுக்கிட்டு அவனால் என்ன பண்ண முடியும்? இதில் தண்ணியை 30,000 கனஅடி தான் திறக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு. ராஜாராமன் அப்படிங்கிற அதிகாரி தான் அதுக்கு உத்தரவு போட்டார், உதவி செயற்பொறியாளர். இந்த திருவண்ணாமலை சாத்தனூர் டேம்லேருந்து தென்பண்ணை ஆற்றில் திறக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் திறந்து விடப்பட்டது 1,70,000 கனஅடி. ஆனால் பச்சையாக போய் புழுகிறாரு துரைமுருகன். 5 முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு. 5 முறை எச்சரிக்கை எப்பப்போ எங்கெங்கே கொடுத்தீங்க? அந்த ஊர் மக்கள் தான் உங்களை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்களே. இதே வார்த்தையை போய் அவர் அங்கே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், பாவம் ஏதோ பொன்முடியாவது சேர்த்தோடு விட்டாங்க. துரைமுருகன் இதே வார்த்தையை அங்கே போய் பேசினாருன்னா சினிமாவில் சொல்கிற மாதிரி தான், தலைவா உனக்கு மாட்டை ஐட்டத்தையும் மனுஷன் ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எரிவாங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துங்க. ஏதோ கையாலாவாத ஆட்சி நடத்திட்டீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. மெட்ராஸ் மட்டும் நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி மற்ற மாவட்ட மக்களெல்லாம் காவு கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க. எதுவுமே நடக்கலை. இதில் நீங்கள் சோறுக்கு ஏற்கனவே அரிசி வாங்கி வைக்க மாட்டீங்களா, பருப்பு வாங்கி வைக்க மாட்டீங்களா, 2 நாள் புயலு கூட உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னு ரைட்டை போகிற 200 ரூபா எடுப்பு சோறுங்க எல்லாம் சேர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு களத்தில் அதிமுகவினர் இறங்கியிருக்காங்க. ஒரு சந்தோஷமான விஷயம். இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்த அதிமுக இப்போ முழிச்சிருக்கு. மக்கள் பக்கம் அதிமுகவினர் நிற்கிறாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் இறங்கி வேலை செய்கிறார். ஒரு விவசாய பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதால விவசாயத்தை பற்றின விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நான் சொன்னல, ஒரு ஏக்கர் பாதிக்கப்பட்டால் எவ்வளோ இருக்கும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவர் இறங்கி களத்துக்கு போய் மக்களோட மக்களாக நிற்கிறாரு, மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. பல இடங்களில் அதிமுகவினர் தங்களோட சொந்த செலவில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கே பின்னாடியே காட்டுவேன். அவங்கெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கரைவேட்டி கட்டியிருக்காங்க அதிமுககாரங்க, அவ்வளோதான். இல்லாட்டி அவங்களுக்கு இலவச விளம்பரம் பண்ணணும்லாம் நமக்கு அவசியமும் கிடையாது. எங்கேயாவது திமுகவினர் ஒரு வேளை சோறு போடுறாங்களா, உள்ளே போனால் அடிப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. திமுக கரைவேட்டி கட்டின அமைச்சருக்கே சேரபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. சாதாரண ஆள் திமுக வேட்டி கட்டிட்டு உள்ளே போனான்னா வெளுத்து விட்ருவாங்க மக்கள். உச்சபட்ச கோபத்தில் இருக்காங்க. அதிமுகவினர் இன்றைக்கி ஏதோ அவங்களால முடிஞ்சது 10 பேத்துக்கு, அதனால் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்சது அப்படிங்கிறத செய்கிறாங்க. சரி, இத்தனை ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக பெரிய அளவில் ஒரு எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளான அதிமுகவினர் இன்றைக்கி களத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்குது. இதுதான் ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலை. அது ரொம்பவே சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வைக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரை நான் மதிக்கவே இல்லை அப்படின்னு இருமாப்போடு பேசினார்ல ஸ்டாலின். ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு இன்றைக்கி மக்கள் என்ன மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னு பொன்முடியோட சட்டையை பார்த்தா தெரியும். என்றைக்குமே இருமாப்பு அப்படிங்கிறது வேலைக்கே ஆகாது. நான் தான் ராஜா அப்படின்னு நினச்சா கூஜா தூக்க விட்டுருவாங்க மக்கள். 2011 to 16 எதிர்க்கட்சி வரிசையில் கூட உட்கார வைக்காமல் அடித்து விரட்டினாங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துக்கு தான் 2026லையும் போக போகிறீங்க. எதிர்க்கட்சி இடத்துக்காவது வரணும்னு நினச்சிங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயாவது மக்களுக்கு உருப்படியாக ஏதாவது செஞ்சுட்டு போங்க. இந்த 200 ரூபா உடன்பிறப்புகளை வச்சு ரைட்டப் எழுதுறது, 4 RS பாரதி ஊடகங்களை வச்சுக்கிட்டு பாலாரும் தேனாரும் ஓடுது, இந்த மாதிரி பிம்பங்களை உருவாக்குறத விட்டுட்டு பசின்னு கிடக்கிறவனுக்கு முடிஞ்சா 10 பேர்த்துக்கு சோத்த போடுங்க, நல்லா இருப்பீங்க.